ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ப்ளூபெரிஸ் கிச்சன். ப்ளூபெரிஸ் கிச்சனில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது என்னென்னா ஒரு ஸ்வீட் ரெசிபி தாங்க. அது என்னென்னா சக்கரை பொங்கல் ரெசிபி தாங்க. இதை நம்ம இன்றைக்கி ப்ரெஷர் குக்கரில் தாங்க பண்ண போகிறோம். பிகினர்ஸ் கூட இந்த ரெசிபியை ட்ரை பண்ணலாங்க. வெறும் 15 நிமிஷத்துக்குள்ளே நமக்கு அந்த சக்கரை பொங்கல் ரெடி ஆயிருங்க. அதிக நேரம் ஒன்றுமே நமக்கு தேவையில்லைங்க. இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இப்போ தான் நீங்கள் ப்ளூபெரிஸ் கிச்சனை முதல் முறையாக பார்க்குறீங்கன்னா மறக்காமல் கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போனா தான் நான் புதுசாக வீடியோ போட்டால் நீங்கள் என்னுடைய வீடியோவை பார்க்கலாம். இப்போ வாங்க நம்ம ரெசிபிக்குள்ளே போகலாம். நான் ஒரு கிளாஸ் அளவுக்கு பச்சை அரிசி எடுத்து வச்சுருக்கேங்க. நம்ம அந்த தோசை இட்லிக்கெல்லாம் போடுவாங்களாங்க, அந்த பச்சை அரிசி தான் இன்றைக்கி நான் எடுத்து வச்சுருக்கேன். ஒரு கிளாஸ் அளவுக்கு நான் எடுத்து வச்சுருக்கேன். அரிசி எடுத்த கிளாஸுக்கு 1/4 கிளாஸ் அளவுக்கு பாசிப்பருப்பு எடுத்து வச்சுருக்கேங்க. இதை நான் கொஞ்சம் ட்ரை ரோஸ்ட் பண்ணி தான் எடுத்து வச்சுருக்கேன். இதை இப்போ நம்ம வாஷ் பண்ணி எடுத்துக்கலாங்க. இப்போ நான் இதை வாஷ் பண்ணி எடுத்துகிட்டு வந்திருக்கேங்க. இது இப்போ நம்ம இந்த ப்ரெஷர் குக்கரில் சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம இதில் தண்ணி சேர்த்துக்கலாங்க. அரிசி எடுத்த கிளாஸுக்கு 6 கிளாஸ் அளவுக்கு நான் தண்ணி எடுத்து வச்சுருக்கேங்க. நமக்கு பொங்கல்னால கொஞ்சம் குறைவாக வேணுங்க, அதுக்கு தான் நான் 6 கிளாஸ் தண்ணி ஊற்றுறேன். ஒரு சிட்டிகை அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. ஒரு டீஸ்பூன் அளவுக்கு நெய்யும் சேர்த்துக்கோங்க. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாங்க. கொஞ்சம் கலந்து விட்டுக்கோங்க. இப்போ நம்ம இதை மூடி போட்டு ஒரு 6 விசில் விட்டு எடுத்துக்கலாங்க. நமக்கு இப்போ ப்ரெஷர் வர தொடங்குதுங்க. இப்போ நம்ம வெல்லம் பாகு ரெடி பண்ணிக்கலாங்க. அரிசி எடுத்த கிளாஸுக்கு 2 கிளாஸ் அளவுக்கு நான் வெல்லம் எடுத்து வச்சுருக்கேங்க. 1 கிளாஸ் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போ இது நமக்கு நல்லா கரையட்டுங்க. இப்போ நமக்கு சர்க்கரை எல்லாம் நல்லா கரைஞ்சி வந்திருக்குங்க. நமக்கு இது கரைஞ்சி வந்தால் போதுங்க. இப்போ நம்ம அடுப்பை அமுத்திக்கலாம். இது இப்போ நம்ம கொஞ்சம் வடிகட்டி எடுத்துக்கலாம். இல்லை என்னால் தூசி என்னால் இருந்துச்சுன்னா அந்த வடிகட்டிலே நின்றுக்கிறோம். அதுக்கு தான் நான் சொல்கிறது. தூசி எதனால இருந்துச்சுன்னா நமக்கு அந்த வடிகட்டிலே நின்றுக்கிறோம். அதுக்கு தான் நான் சொல்கிறது. பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், நமக்கு இப்போ ப்ரெஷர்லாம் நல்லா போயிடுச்சு. இப்போ நம்ம இதை ஓப்பன் பண்ணிக்கலாம். பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், நான் சொன்ன வரை நல்லா நமக்கு வெந்து கிடச்சிருக்கு. இப்போ நம்ம அதை கொஞ்சம் மேஷ் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இதை நம்ம கொஞ்சம் மசிச்சு எடுத்துக்கலாங்க. சக்கரை பாகு ஊற்றுவோமே அரிசி கொஞ்சம் விரைச்சிக்கிறோங்க. அதுக்கு தான் நான் சொல்கிறது. கொஞ்சம் நல்லா மசிச்சு விட்டு எடுத்துக்கோங்க. பாருங்களேன், நம்ம மசிக்கும் போது உங்களுக்கு தெரியும் எந்த அளவுக்கு நல்லா குலைவாக வெந்து வந்திருக்குங்க. பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், நான் இப்போ நல்லா மசிச்சு எடுத்திருக்கேன். இப்போ நம்ம இதில் அந்த சக்கரை பாகையும் சேர்த்துக்கலாங்க. சக்கரை பாகை சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நான் இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துட்டேன். நம்ம இந்த சக்கரை பாகை சேர்க்கும்போது அடுப்பு சிம்மில் வச்சுட்டே நீங்கள் சேர்த்துக்கோங்க. சக்கரை பாகு சேர்த்துட்டு ரொம்ப நேரம் அடுப்பில் வைக்கணும்னு தேவையில்லைங்க. நமக்கு லேசாக சூடாகி வந்தாலே போதும். இப்போ நம்ம கொஞ்சோண்டு ஏலக்காய் பொடி தூவிக்கலாம். இப்போ நம்ம முந்திரி கிஸ்மிஸ்லாம் கொஞ்சம் நெய்யில் வறுத்து எடுத்துக்கலாங்க. இப்போ நம்ம நெய் சேர்த்துக்கலாம். 3 டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துருக்கேங்க. முதல்ல நம்ம முந்திரியை கொஞ்சம் வறுத்து எடுத்துக்கலாங்க நெய்யில்.
லைட்டாக ஒரு ப்ரௌனிஷ் கலருக்கு வந்தால் போதுங்க. இந்த அளவுக்கு போதுங்க. முந்திரி வறுபட்டுருச்சு நமக்கு. இப்போ இதில் நம்ம கிஸ்மிஸையும் சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம முந்திரி பருப்பையும் கிஸ்மிஸையும் நல்லா நெய்யிலே வறுத்து எடுத்தாச்சுங்க. இப்போ இதை நம்ம அந்த பொங்கலில் சேர்த்துக்கலாம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நமக்கு லேசாக சூடாகி வந்துச்சு. இப்போ நம்ம அடுப்பை அமுத்திக்கலாம். லாஸ்ட்டாக கொஞ்சம் நெய் ஊற்றிக்கோங்க. நெய் ஊற்றிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. பார்க்குறதுக்கு நமக்கு இப்போ நெகத்தியாக தாங்க இருக்கும். நமக்கு போக போக இது கொஞ்சம் கட்டியாக தொடங்கும். அதனால் ஒன்றும் இல்லை. இப்போ நமக்கு அருமையான சக்கரை பொங்கல் ரெடி ஆயிடுச்சுங்க. இன்றைக்கி நான் ட்ரை பண்ண மணிக்காக இந்த ரெசிபி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்களேன். டேஸ்ட்டு சூப்பராக இருக்குங்க. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ.